நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 4 மாநகராட்சிகள், 13 நகராட்சிகள், 49 பேரூராட்சிகள், 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121.37 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011.45 கோடி ரூபாய் மதிப்பில் 71 குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 395 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகளில் 1384 புதிய வகுப்பறைகள் மற்றும் 194 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மற்றும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் 1652 கருணை அடிப்படை பணி நியமனங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறி அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைத்தது போல 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித்ஷா, மதுரை மண் மாற்றத்திற்கான மண் என்றும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவை வெளியேற்ற மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். 2024இல் ஒடிஷாவில் முழு பலத்தோடு பாஜக ஆட்சி அமைத்தது, ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது என கூறிய அமித்ஷா, மகாராஷ்டிரா தேர்தலிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது என்றார். இந்த ஆண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது என கூறிய அமித்ஷா, டெல்லியில் ஆட்சி அமைத்தது போன்று அடுத்த ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் பேசினார். 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமித்ஷா, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில்தான் பாஜகவினரின் சிந்தனை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.